ஹாப்பி டே. இன்னைக்கு நம்மளோட மெயின் டாபிக் பார்த்தீங்கன்னா டைட்டன் 52 வீக் ஹையை ரீச் ஆயிருக்கு. ஸோ என்ன ரீசன் அதை பார்க்கலாம். அண்ட் தென் ஐஇஎக்ஸ் 4% டவுன் ஆயிருக்கு. சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டர் கமிஷன் சில டிரான்சாக்ஷன் ஃபீஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னென்ன சேஞ்சஸ்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் என்னென்ன இன்னைக்கு நடந்ததுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டாப் கெய்னர் பார்த்தீங்கன்னா டைட்டன் 2.12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெஸ்லே 1.05% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹிண்டால்கோ 0.98%ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 பிலோ 20-டே மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. 26,042.30ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மட்டும் 0.38% டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி 50. பேங்க் நிஃப்டி 59,011.35ல க்ளோஸ் ஆயிருக்கு. 0.43% டவுன் இன்னைக்கு. சென்சஸும் இன்னைக்கு 0.29% டவுன் 85,041.45ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஹிண்ட் காப்பர் இன்னைக்கு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாக் இந்த லாஸ்ட் 6 டேஸ்ல பார்த்தீங்கன்னா 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வீக்ல மட்டும் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெயினா காப்பரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பர் டன்னுக்கு $12,000 கிராஸ் பண்ணிருக்கு. அண்ட் தென் சில்வர் ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால ஹிந்துஸ்தான் ஜிங்க் இன்னைக்கு 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வாரம் பூராவே மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மெயினாக ஹிண்ட் காப்பர் அண்ட் ஹிந்து ஜிங்கால தான். அண்ட் தென் விஐபி இண்டஸ்ட்ரீஸ் 5.5% இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. டிசம்பர் 24 பார்த்தீங்கன்னா 7% வரைக்கும் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஏன்னா ஒரு பிளாக் டீல் நடந்தது. இந்த வருஷம் மட்டும் மோர் தென் 20% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு விஐபி இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ். கம்பெனி சைடில் நிறைய லாஸஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியலும் ரொம்ப வீக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 24 தான் பார்த்தோம் அவங்களோட ப்ரமோட்டர் ஸ்டேக் சேல் பண்ணுறாங்க பிரமல்ன்றவங்க. ஸோ அதனால் ஓனர்ஷிப்பும் சேஞ்சஸ் ஆகுது. இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ரைவேட் ஈக்விட்டி தான் ஓனர்ஷிப் எடுத்திருக்காங்க. ஸோ இதனால் விஐபி இண்டஸ்ட்ரீஸ் அன்னைக்கு 7% இன்க்ரீஸ் ஆயிருந்தது டியூ டு பிளாக் டீல். இன்னைக்கு 5.5% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இந்த வாரத்தில் எது ஒஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தோன்னா கோஃபோர்ஸ் 9% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. டிக்சன் 7% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இந்த வாரத்தில் எது பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஹிந்துஸ்தான் ஜிங்க் அண்ட் ஹிந்து காப்பர் இது எல்லாமே இந்த வாரத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் தென் ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் இன்னைக்கு 5% டவுன் ஆயிருக்கு. ஜப்பானை சேர்ந்த ஏஐசிஏ கோகியான்றவங்க அக்வயர் பண்ணுறாங்க. 40% ஸ்டேக்கை அக்வயர் பண்ணுறாங்க இந்த ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸில். எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,525 crore வேரியஸ் ட்ரென்ச்சஸ் மூலமாக அக்வசேஷன் பண்ண போகிறாங்க. இந்த டீலோட ப்ரைஸ் 2,250 per ஷேர். இன்னைக்கு மேக்ஸிமமாக 5% டவுன் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆகும்போது 1% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. யார் செல் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ். ஸ்டைலமோட ப்ரமோட்டர்ஸான புஷ்பா குப்தா, தீப்தி குப்தா அண்ட் மான்வா குப்தா எல்லாரும் சேர்ந்து 45.97 lakh ஷேர்ஸை செல் பண்ண போகிறாங்க. எவ்வளோ ஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா 27.12% ஸ்டேக். இது 2 ட்ரென்ச்சஸ் அதாவது 2 பிரிவுகளாக பண்ண போகிறாங்க. அனதர் ப்ரமோட்டர் குரூப்பான ஜெகதீஷ் சாரூப் அண்ட் நிதி குப்தா இவங்க எல்லாம் சேர்ந்து 12.88% ஸ்டேக் செல் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லா செல்லிங்கும் வித்தின் 6 monthsக்குள்ளே முடிவடையும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸ் மேக்ஸிமமாக 5% டவுன் ஆயிருக்கு. ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸாக இருக்கு. ரயில்டெல் 6%, டெக்ஸ்டைல் 4.5%, டிட்டாகர் 5%, ஓரியண்டல் ரயில் 6.5%, ஆர்விஎன்எல் 12%, ஐஆர்எஃப்சி 10%, ஐஆர்சிடிசி 3.8%, கேஆர் ரயில் 20% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபேர் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஸோ டியூ டு டிக்கெட் ஃபேர் ரைஸ் ஆனதான் இன்னைக்கு எல்லா ரயில்வே ஸ்டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னையிலேருந்து அது அமலுக்கு வந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மூலமாக இந்தியன் ரயில்வேஸ்க்கு 600 crore எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. டாலருக்கு நிகரான ருப்பி வேல்யூ இன்னைக்கு 89.85ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஜெப்டோவோட ஐபிஓ சீக்கிரமாக வரப்போது. ஜூலை to செப்டம்பர் 2026க்குள்ள லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது.
1.3 பில்லியனுக்கான ஐபிஓக்காக இன்னைக்கு டுடே ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க ஜெப்டோ. கோஃபோர் ஷேர் இன்னைக்கு 4% டவுன் ஆயிருக்கு. கோஃபோர் பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. எது பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா என்கோரான்றதை பை பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை. இது ஒரு யூஎஸ் பேஸ்டு டிஜிட்டல் இன்ஜினியரிங் கம்பெனி. இதோட வேல்யூவேஷன் அரௌண்ட் $2 பில்லியன். ஸோ அதிகமாக இருக்குது வேல்யூவேஷன். அதுக்கான போர்ட் மீட்டிங்கும் நடக்க போகுது. அண்ட் தென் ஃபண்ட் ரைசிங்கான போர்ட் மீட்டிங்கும் இன்னைக்கு நடக்க போதா சொல்லியிருக்காங்க. QIP மூலமா இல்லை நியூ ஷேர்ஸ் மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதா, இது எல்லாமே இன்னைக்கு முடிவாகும். ஸோ எதனால் டவுன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது. என்கோராவோட வேல்யூவேஷன், அக்வசிஷன் பண்ணுற வேல்யூவேஷன் $2 பில்லியன் ரொம்ப அதிகமாக இருக்குது, வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ இதனால நிறையா மணி தேவைப்படுது. ஸோ அதனால தான் இன்னைக்கு கோஃபோர்ஸ் 4% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. கேஸ்ட்ரால் இந்தியா இன்னைக்கு 2.15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி பார்த்தீங்கன்னா மோஷன், ஜேவிகோ, ஸ்டோன் பீக் அண்ட் கனடா பென்ஷன் பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு இவங்க எல்லாருமே ஓப்பன் ஆஃபர் மூலமாக 26% ஸ்டேக்கை அக்வசிஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 194+ இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ எஸ்டர்டே க்ளோசிங்லேருந்து இதை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி 2.15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமமாக இன்றைக்கி 198.13 per ஷேர் வரைக்கும் போயிருக்கு கேஸ்ட்ரால் இந்தியா. இன்றைக்கி நம்மளோட மெயின் டாபிக்கு வந்துடுவோம். டைட்டன் இன்னைக்கு 52 வீக் நியூ 52 வீக் ஹையர் ரீச் ஆயிருக்கு. 2.3% வரைக்கும் மேக்ஸிமமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4006.90 per ஷேர் வரைக்கும் போயிருக்கு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இவங்க நியூ உமன் சென்ட்ரிக் லைஃப் ஸ்டைல் பிராண்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் பார்த்தீங்கன்னா பியாண்ட். இது ஒரு லேப் க்ரோன் டைமண்ட் ஜுவல்லரி. ஸோ இது வந்து December 29 மும்பையில் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மும்பையில் இப்போதைக்கு ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான நிறையா க்ரோத் பிளான்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த எக்ஸ்பேன்ஷன்னால தான் இன்வெஸ்டரோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி எல்லாரும் பையிங்க்கு வந்திருக்காங்க டைட்டனுக்கு. நியூ 52 வீக் ஹையும் ரீச் ஆயிருக்கு இன்னைக்கு டைட்டன். IEX இன்னைக்கு 4% டவுன் ஆயிருக்கு. மெயின் ரீசன் சென்டர் எலக்ட்ரிசிட்டி ரெகுலர் கமிஷன் பவர் டிரான்சாக்ஷன் பவர் எக்ஸ்சேஞ்சஸில் வாங்கும் டிரான்சாக்ஷன் ஃபீஸில் குறைப்பது பற்றி பரிசீலனை செய்யறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா IEX 2 பைசா பெர் கிலோவாட் ஹவருக்கு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பை பண்ணுறதா இருந்தாலும் 2 பைசா பெர் கிலோவாட் ஹவர், செல் பண்ணுறதா இருந்தாலும் சேம் 2 பைசா பெர் கிலோவாட் ஹவர். ஸோ டோட்டல் ஃபீ பார்த்தீங்கன்னா 4 பைசா கிலோவாட் ஹவராக இருக்குது இப்போதைக்கு. CREC என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.5 பைசா பெர் கிலோவாட் ஹவராக சேஞ்சஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பைசான்றதுலேருந்து 1.5 பைசா கிலோவாட் ஹவராக சேஞ்சஸ் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் லாங் கான்ட்ராக்ட் ஃபீனா 1.25 பெர் கிலோவாட் ஹவர் சேஞ்சஸ் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் தான் இன்னைக்கு 4% டவுன் ஆயிருக்கு. 2025 மட்டும் 23% டவுன் ஆயிருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.